சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர். அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபையின் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்கிறதுல ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க. அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையாக என்ன பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு. மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பற்றி எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது. கதை இல்லாமல் கதை சொல்லாத, கதை இல்லாத, கதையை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஹாபி. அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த ஹாபி, அந்த பழக்கவரிசைங்கிற அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன், பல பேர் அறிமுகப்படுத்துகிற, உன்னை சிந்திக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, பொழுதுபோக்குற அப்படின்னு சொல்லுவது. ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கம் படித்து தான் ஆகணும். படித்தது என்னன்னு சொல்லணும். அப்போ வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு, அந்த கணத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட்டு வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், கேவி ஐயர், ஜிபி ராஜரத்னம், கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்கெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு எஸ்எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டாக இருக்குது, ஜப்பான் சைனீஸ்லேருந்து. அதாவது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், சரித்திரம் மாதிரி, புராணம் மாதிரி இல்லை. அது எல்லாத்துலையும் இருக்கு. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேபி சார் தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜானகிராமன், பாதசாரதி, சிவசங்கரி, இந்துமதியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்டு நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலிஸ்ட். ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதணும் சொன்னால் அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணன் பற்றி ஒரு கதை தேசம் எழுதுனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பிறந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான் தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.